சன்மார்க்கம் எதற்காக? சன்மார்க்கம் எதற்காகன்னா, சன்மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கம்ங்கிறது எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் உண்மை பொது நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சன்மார்க்கங்கிறது வள்ளல் பெருமான் புதுசாக தோற்றுவித்ததா அப்படின்னா கிடையாதுங்க. சன்மார்க்கம்ங்கிறது இயற்கை தொன்மைன்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். இப்போ சன்மார்க்கம்ங்கிறது எப்போ உண்டாச்சுன்னா, ஒரு உயிர் இன்னொரு உயிர்கிட்ட எப்போ கருணை காட்டுச்சோ அப்போ சன்மார்க்கம் உண்டாச்சு. இப்போ எப்போ கருணை காட்டுச்சுன்னா, இறைவன் ஆன்மாக்கள் இடத்துல கருணை காட்டினான். இந்த ஆன்மாக்கள்லாம் துன்பப்படுது, இது தன்னை போல ஒரு உயிர் பொருள் துன்பப்படுது, இது தன்னை போல பேரின்பத்தை அதை அடையணும்னு இறைவன் கருணை காட்டுறான். அப்போவே சன்மார்க்கம்ங்கிறது உண்டாயிடுச்சு. அதுல இருந்து தான் நமக்கு இப்போ மதம்னு சொல்லப்படுற சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், யோகாந்தம்ங்கிறது பிரிஞ்சு வந்தது. யாராருக்கு என்னென்ன புரிஞ்சுதோ அதை பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து தான் சமய மத மார்க்கங்கள் உண்டாச்சு. இப்போ சன்மார்க்கம்ங்கிறது இயற்கை தொன்மை, அதுல இருந்து பிரிஞ்சு வந்தது தான் மற்ற எல்லாமே. இப்போ சன்மார்க்கம்ங்கிறது என்னன்னா கருணை மார்க்கம். கருணை எங்கெங்கெல்லாம் கருணை இருக்கோ அங்க சன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். கருணை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு. எங்க இல்லாம போகுதோ அங்க சன்மார்க்கம் இல்லாம போகுது. ஏதோ ஒரு சமயம் இருக்கு, அவங்க கருணையை போதிக்கிறாங்க, கருணையை தான் நம்ம முதல்ல எடுக்கணும் அப்படின்னு போதிக்கிறாங்கன்னா அங்க சன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சன்மார்க்கம்ங்கிறது எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் உண்மை பொது நெறின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார்.